நம்ம ஹீரோ கொடுத்த சாக்லேட்டே பாத்துட்டு இருக்க. அவனுக்கு அவ அப்பா சொன்னதான் வருது. அந்த பையன் உன்னோட பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்ல போற? இப்படி அவன் அப்பா சொன்னதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிட இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. அதே நம்ம ஹீரோ கையில ஒரு லெட்டர் வச்சுட்டு அதை பாத்துக்கிட்டு இருக்கான். சொல்லணும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா? இல்ல மயிலாள், உங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். நேற்று ராத்திரி நம்ம கூட சண்டை போட்டு அவங்களோட மைண்ட கம்ப்ளீட்டா எரஸ் பண்ணிருக்கானுங்க. இதுல இருந்து நல்லாவே தெரியுது இது கல்ட் ஆஃப் டியாபிளோட வேன்கார்டோட 3வது சைல்டு. இருந்தாலும் அன்பார்ச்சுனேட்லி நாங்க அவனை கசக்கி புரிஞ்சாலும் அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. இப்படி இவன் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த போஸ்டரை தான் பாக்குறான். மச்சான் பூரியில சேர முடியலன்னு கவலைப்படாத, நாங்க ஆல்ரெடி அவனோட பேரை கொடுத்துட்டோம். இதுக்கிட்ட நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாங்களும் சேரணும் தான் ஆசைப்பட்டோம், ஆனா எங்களால முடியாது. ஏன்னா இதுக்கு மேல அடி வாங்குறதுக்கு தெம்பு இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ இப்படிலாம் சொல்லாத. இந்த பொருள் ஜெயிச்சுனா நிறைய பொண்ணுங்க கிடைக்கும். அர்ஜென்ட் வயிற்றுல ஒரு குத்து. உனக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் எங்களுக்கு தள்ளி விடு, மறுபடியும் ஒரு குத்து. நீ உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்லையா? இருந்தாலும் மச்சான் நீ விளையாண்டுதான் ஆகணும். சரி விளையாடுறான். இவனுக்கு எல்லாரும் மேஜிக் இருக்கிற குழந்தைங்களையும் ஏழை குழந்தைங்களும் தான் டார்கெட் பண்ணி எடுக்கிறானுங்க. அப்படி எடுக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க கீழே வேலை பாக்குற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது பல வருஷமா இவனுக்கு இதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு புரிஞ்ச வரை கல்ட் ஆஃப் டியாபிளோஸ் நம்மளோட பேரை யூஸ் பண்ணி நமக்காக வளவிருக்கிறானுன்னு நினைக்கிறேன். அட எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்க சொல்ல வருது எனக்கு புரியுது மேலான. இருந்தாலும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். அதோட ரீசெண்டா ராயல் கேபிட்டல்ல ஃபர்ஸ்ட் ஜெயில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அவனோட பேர் ரெக்ஸ். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கேம் ஆஃப் பீட்ரியல். இப்ப என்ன சொன்ன மழையோட அவன் மொத குழந்தைனால அவனோட சுயமரியாதை தக்க வச்சிருக்கான். பட் இருந்தாலும் அவன் ஒரு பெரிய பிளான் போட்டுட்டு இருக்கான். நீ சொல்ல வர எல்லா விஷயமும் எனக்கு தெளிவா புரியுது. ஸ்டேஜ்ல மட்டும் நான் ஏறிட்டேனா என்னால எல்லா விஷயத்தையும் சமாளிக்க முடியும். என்ன சொல்றீங்க? இது பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்தா போதும் என்னால சரியான ஒரு பிளான போட முடியும். சரி அப்புறம் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையான மெட்டீரியல் முதல்ல போய் வாங்கணும். இதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு எல்லா நேரத்திலயும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இவர் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு இருக்காரு. இல்ல ஆரம்பத்துல இருந்து இவருக்கு எல்லாமே தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. இப்படின்னு நம்ம ஹீரோ பத்தி நினைச்சுக்கிட்டு திரும்பி பார்க்க என்னோட ஸ்கூல் லைஃப் நினைச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னதுதான் என்னோட லைஃப்ல நான் அப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப அது எதுவுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு இதே போதும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் போட்டியில நம்ம அக்கா தான் ஃபர்ஸ்ட் கேட்கிறாங்க. யாரி சேர முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சைரிஸ் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி மேல இருந்து பாத்துருக்காங்க. மொத்தவங்களும் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கு. வெளில என்ன நடக்குதுன்னா இதை வச்சு ஒரு சின்ன கேம்பிளிங்கே பண்றானுங்க. பிரின்சஸ் அலெக்சியாவுக்கு மட்டும் அடிப்படலாம் கண்டிப்பா மொத்த அமௌண்ட்டையுமே அவங்க மேல பெட் கட்டி இருப்பேன். சரி சரி அதெல்லாம் ஒரு பதம் இருக்கட்டும். இதோட 6 மேட்ச் முடிஞ்சிச்சு. அடுத்த மேட்ச்ல யாருக்கு மேல யாருக்கு பெட் கட்ட போறீங்க? நீ என்ன வேணா சொல்லிக்க, எங்கள்கிட்ட கட்டுறதுக்கு ஒரு பைசா கூட இல்ல. மச்சா ஒயிட்டா இருக்கு. இல்லடா இருந்த மொத்த காசும் போயிடுச்சு. சரி சரி கவலைப்படாத, நம்பிக்கையான ஒருத்தர் மேல பெட் கட்டி போட்ட காசு எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். போதே தவிர வர மாட்டேங்குது. சரி பேசுனது போதும், அடுத்த மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இப்ப வரப்போறது யாரு தெரியுமா? யாருக்கு அஞ்சாத மிஸ் ரோஸ் ஓரியானா. இதை கேட்டோன்னு எல்லாரும் அந்த பொண்ணு மேல பெட் கேட்ட நீ சிட்டால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கூட தான் இவன் சண்டை போட போறான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோ பிளான செயல்படுத்த வேண்டியதுதான். இவ பார்க்க சாதாரணமா தெரியலாம், ஆனா உண்மையிலே ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ரோஸ் ஓரியானா கிண்டத்தோட இளவரசி. இவளுக்கு நிறைய திறமை இருக்கு. ஏன்னா அந்த ராஜ்யத்துல இருக்கிறவங்க எல்லாருமே திறமையானவங்க. குறிப்பா புரியுற மாதிரி சொல்லணும், இந்த அகாடமியில சிறந்த சோர்வன் இவதான். இருந்தாலும் கொஞ்ச நேரம் நான் விளையாடலான் இருக்கேன். என்னோட ஆப்ரன் ரொம்ப ஃபேமஸ் ஆனவன், யாருக்கும் அடங்காதவளும் கூட. ஏன்னா இங்க வந்ததுல இருந்து எவனும் என் பேரை சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் இதான் சரியான நேரம். என்னோட 48 கலையையும் காட்ட போற சண்டை ஆரம்பிங்க. 2 பேரும் ஃபாஸ்ட் மூவ் பண்ண. இருந்தாலும் நம்ம ஹீரோட ஸ்பீடுக்கு அவரால் ஈடுபடுத்த முடியல. வாயில ஒரு ரெட்ல கூட வாயிலிருந்து ரத்தமா வருது. ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டரா இருக்கிறதுக்கு இதுதான் சரியான முறை. ஏன்னா ஃபேமஸான ஒரு ஆள்கிட்ட கண்டிப்பா முதல் ரவுண்ட்லயே தூத்துதான் ஆகணும். ஏன்னா பேக்ரவுண்ட் கேரக்டரோட விதியே அதுதான். அப்படியே ரெஃபரியும் ரோஸ் தான் ஜெயிச்சான்னு சொல்ல வர கொஞ்சம் நான் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். நீ தம்பி உனக்கு பிளட் அதிகமா லீக் ஆகுற, இதுக்கு மேல நான் சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல நான் சண்டை போட்டு தீருவேன். அது கேட்டு எவனும் சண்டைக்கு ரெடின்னு சொல்ல ஒரு வழியா நீ என்னோட வழிக்கு வந்துட்டேன் சூர்யானா. ஏன்னா எனக்கு 48 பேக்ரவுண்ட் கேரக்டரோட டெக்னிக் தெரியும். அடுத்த 2 பேரும் ஃபாஸ்டா மூவ் பண்ண நம்ம ஹீரோ அதே வெளியில பாதி பாக்குறான். அடுத்த சண்டை போட நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன். இந்த 10 நிமிஷம் நீ ரொம்ப கான்பிடண்டா தான் இருக்க. நான் உன்னை டஜன் கணக்கு உள்ள ஸ்லாஷ் போட்டேன். அப்படி நான் மேஜிக் யூஸ் பண்ணல. இருந்தாலும் நீ விடா புடியா இருக்கனால இப்ப இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. இப்படி நான் ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவர டேக்லிங் ரெஃபரி கொடுக்க வந்து நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. இந்த மேட்சோட வின்னர் ரோஸ் ஓரியானா. இல்ல நான் என்ன இருக்கேன் தம்பி, உனக்கு ஆல்ரெடி நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டா. இதுக்கப்புறம் உன்னோட பாடி தாங்காது. ரோஸ் இங்க நடக்கிறத பாத்துட்டு இந்த மேட்சோட வின்னர் நான் இல்ல நீதான். நம்ம ஹீரோ போறப்பையும் ஹீரோ வீடிங்கயா நான் இன்னும் நல்லாதான் இருக்கேன், சண்டை போடுறது தயார் தான். இப்படி நம்ம ஹீரோ பயங்கரமா அலப்பாட போட அதை பத்தி ரோஸுக்கும் நம்ம ஹீரோ மேல லைட்டா அது எப்படி நினைச்சீங்க. அப்படி இங்க பார்த்தா இவனுங்கள்ட்ட ₹1 கூட இல்ல. ஏன்னா இருந்த எல்லா காசையும் கேம்லியிலே கொடுத்துட்டானுங்க. இங்க நம்ம ஹீரோ அது எதுவுமே
கண்டுக்காம நடந்து போயிட்டு இருக்கேன். பேலன்ஸ் நிறைய மெத்தட் இருக்கு, அதை நான் எங்க போய் யூஸ் பண்ணுன்னு தெரியலையே. ஹலோ, கொஞ்சம் நில்லுங்க. உங்களுக்கு ரொம்ப அடிப்படையில இல்ல, என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் மார்க்கமா பேசுது? எனக்கு சின்ன வயசுல இருந்து சண்டை போடுறது எதுவுமே பிடிக்காது, அதனால நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் வெகுல மாதிரி பேசுறேன், இருந்தாலும் பார்க்க அப்படிதான் தெரியுது. அப்படியே அவ கிளம்பி நம்ம ஹீரோக்கு ஒரு பாக்கெட் கொடுக்க, இதுல என்ன இருக்கு? குக்கீஸ் இருக்கு, அதுவும் உங்களுக்கு. இது எனக்கா? ஆமா. எனக்கு இப்பதான் புரியுது, பேக்ரவுண்ட் கேரக்டர் எல்லாம் பார்த்தல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா இதை கொடுக்குறான்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்டா இருக்கலாமா? ஃப்ரெண்டா இருக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப பாத்தீங்களா போய் எனக்கு அவர் ஓகே சொல்லிட்டாரு. என்னது இவரு அசிஸ்டன்ட் பிரின்சிபல் லூத்தர் பார்னெட் தானே? முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துலயும் தெளிவா தான் இருந்தேன். ஆனா இந்த மாதிரி வந்து மாட்டிப்பேன் நினைச்சு கூட பாருங்க. ஒரு சின்ன விஷயம் போதும் என்னை பத்தி எல்லாமே வெளில தெரியறதுக்கு. இந்த பொண்ணு அவனை அப்பான்னு சொல்லி கூப்பிடறானா கண்டிப்பா சரி பார்னெட்டா தான் இருக்கணும். அப்படியே பேசிக்கிட்டேன், தம்பி உனக்கு இவ்வளவு அடிபட்டிருக்கு, டாக்டரை போய் பாத்தியா? பார்த்தேன். பரவாயில்ல, சின்ன அடிதான், நீ வீட்டுக்கு போயலாம் சொல்லிட்டாரு. நான் சொன்னது இப்போ ஒரு சின்ன பொய் தான். ஏன்னா இவ்வளவு அடி வாங்கி எனக்கு எந்த காயம் இல்லைன்னா கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க, அதனாலதான் இந்த கட்டு. தம்பி உன் கூட என்னோட பொண்ணை டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் ஆசைதான், இருந்தாலும் இப்ப அவ நைட் ஆர்டர்ல ஏதோ ஒரு ஆக்டிவேட்டை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கனால உன் கூட அவுட்டிங் வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அப்ப நீ எனக்கு அப்பா மாமா இல்ல, சும்மா விளையாண்ட. இப்ப இவளுக்கு எதை நினைச்சு கவலை இல்ல, ஏன்னா இவன் நிறைய விஷயத்த கடந்துட்டா. நான் அதிகமா எதுவும் கேட்கல, இவ கூட நல்லபடியா பழகு, எனக்கு அது போதும். இது என்னது, நான் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர், எனக்கு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் செட் ஆகாது. செட் ஆனாலும் பெரிய பிரச்சனையில போய் முடியும். முதல்ல இப்படியாச்சும் இவள எல்லாம் கழட்டி விடணும். அதுக்கப்புறம் சாயங்காலமாக மேட்ச் முடிஞ்சிருது, இவளும் அவனோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டா. இருந்தாலும் சாட்டியாட்ட பாக்குறப்பலாம் அவளுக்கு ஹீரோ நினைப்பாதான் வருது. அப்படியே எடுத்து அவ வாயில வைக்க போக அவரு என்ன அப்செட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அலெக்சியா, இதை நான் முதல்ல கிளியர் பண்ணி ஆகணும். இங்க அலெக்சியாவும் காஃபி போட்டு குடிக்கிறா. பிளாக் காஃபினாலே பிளாக் காஃபி தான், ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியே கதவு தட்டுற சத்தம் கேட்க வரேன். பார்த்தா வந்திருக்குது இவதான். என்னோட பேர் ஷேரி பார்னெட், நான் சயின்ஸ் அகாடமியால செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? ஆமா. என்ன பாக்காது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. சரியா பேசலாம். காபி சாப்பிடுறியா? ஏன்னா இந்த நேரத்துல குடிச்சா நல்லா இருக்கும். ஒருவேளை உனக்கு கருப்பா தெரிஞ்சுன்னா பக்கத்துல சுகர் மில்க் இருக்கு, கலந்துக்க. அடுத்துட்டு அள்ளி போட்டு குடிக்க அலெக்சியா சாக்காயிரா. என்ன இப்படி குடிக்கிறா? எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். நல்லது, ஏதாச்சும் சொன்னீங்களா? ஒண்ணு இல்ல. சரி, நான் நேராவே விஷயத்துக்கு வரேன். நீ எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க? அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு வேலை பண்ணீங்களா, இது கிட்ட அலெக்சியா லைட்டா தருமாற. நீ என்ன கேக்குற எனக்கு சரியா புரியல. மிஸ் அலெக்சியா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நான் நேராவே விஷயத்துக்கு வரேன். ஆனா அதை கேட்ட நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீங்க யாராச்சும் லவ் பண்றீங்களா? அதாவது நீங்க சிக்காக கூட டேட்டிங் நிறைய வாட்டி போயிருக்கீங்க, அதுல உங்களுக்கு ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து புரியுதா நான் சொல்ல வரேன் உங்களுக்கு? அதுக்கு அலெக்சியாவும் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன். சொல்ல சும்மாதான் கப்பல் மாதிரி நடிச்சுட்டு இருந்தோம். அப்படியா? எனக்கு இப்பதான் மனசுல இருக்க பாரமே குறையுது. ஏன்னா எனக்கு சிக்காக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணி தான் கேட்டேன். ஏன்னா நீங்க கப்பல்ஸ் கிடையாது, அவரை பத்தி கவலைப்படவும் தேவையில்லை இனிமே. ஆமா இப்ப சந்தோஷம் அளப்பாயுதுல, கரெக்டா சொல்றீங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கதை சொல்லிட்டு போக அலெக்சியா உள்ள இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணி அகாடமியில 5 நாளுக்கு அப்புறம் தான் திரும்பி நான் கிளாஸ் ரூம்க்கே வரேன். ஆனா வந்ததுல இருந்து எல்லாருமே என் மேல ரொம்ப பாசத்தை பொழியறானுங்க. அதுக்கு என்ன ரீசன் சரியா தெரியல. மச்சான், ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் செலக்ஷன் வருது, அதுக்கு நீ என்ன பண்ணலான் இருக்க? இது மன போறதுல பாக்குறதோட சரி. இப்படி யார்கிட்ட அடிச்சிட்டு இருக்கு போய் அந்த இடத்துக்கு ரோஸும் இன்னொரு பொண்ணு வரா. ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ல ஜாயின் ஆகணும் ஆசைப்படுறவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த முடிச்சுட்டு போயிட்டாங்க, அதனாலதான் இப்ப சொல்றோம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கு ஸ்கூலோட அண்டர் கிரவுண்ட்ல வீல என்னன்னா ஒரு ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு பேரியர் உருவாக்குறான். நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டு அந்த நேரம் பார்த்து அலெக்சியா, என்னால முடியல, எவ்வளவு நாள் ஆயிருது, நீட்டு என்ன சாத்தி இருக்கு? அப்படியே சைடு ஆகி பார்த்தா ஒரு சத்து கிடக்குறான். இங்க நம்ம ஹீரோ என்னோட மேட்சுக்கு என்னாச்சு, என்னால யூஸ் பண்ண முடியல, ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு கதை உடச்சிட்டு நாங்க தான் ஷோட கார்டன். இப்ப இந்த மொத்த அகாடமி எங்களோட கைக்குள்ள, அதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரோஸ் சண்டை போட ரெடியாக. அப்ப நான் சண்டைக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவர் யூஸ் பண்ண ட்ரை பண்ண, அவரோட யூஸ் பண்ண முடியல. மேஜிக் இல்லாம டார்க் நைட்டோட ஸ்வாட யூஸ் பண்ண முடியாது. அப்படி சொன்ன இடத்துக்கிட்ட ரோஸை கொண்டு வர குறுக்க நம்ம ஹீரோ வந்து ரோஸை காப்பாத்திடுறான். பட் இருந்தாலும் ஹீரோ